வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பின் பிரியமே, இன்று உன் அப்பன் இந்த கந்தன் என்னை மதித்து இந்த வார்த்தைகளை நீ கேட்பாயானால், நிச்சயமாக நாளைய தினம், நாளைய செவ்வாய்க்கிழமையின் விடியலில் உன் வாழ்க்கையில் ஒரு பேரதிசயத்தை இந்த கந்தன் நிகழ்த்தி கொடுப்பான் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் உன் வாழ்க்கையில் ஒன்றை நடத்திவிட எண்ணிய பிறகு அதை நடத்தி கொடுக்க நேரத்தை நீதான் குறிக்க வேண்டும். உன் அப்பன் உனக்கு என்ன தர நினைக்கிறேனோ அதை நீதான் சரியான நேரத்தை வகுத்து பெற்றுக்கொள்ள வேண்டும். உனக்கான வாழ்க்கை இது. உனக்கான அன்பினை உன் வசமாக தேடித்தரும் வாழ்க்கை இது. இனி உன்னை சுற்றி நடப்பது ஒவ்வொன்றையும் நீ சரிவர புரிந்து கொண்டு நல்லபடியாக வாழ வேண்டிய தருணம் இது. எந்த இடத்திலும் எதையும் தவிர்த்து விடாமல் நீ உனக்காக இந்த வாழ்க்கையை நல்லபடியாக உணரக்கூடிய காலம் இது. கந்தனின் அருளாசிகள் ஒன்றே போதும் என்று நினைத்து தன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் தனக்குரியதாக பெற்றுக்கொள்ள முயற்சி செய்யும் என் பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் இந்த கந்தன் உறுதுணையாக நிற்பேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் இருக்கிற காலம் உனக்கு எதை நினைத்தும் இனி கலக்கம் வேண்டாம். உன்னோடு உடன் வருகின்ற இந்த கந்தனின் அன்பு உன்னை மேலும் மேலும் வலிமைப்படுத்தும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. சுற்றி இருக்கும் சூழ்நிலைகள் யாவுமே நம்மை தேடி வந்து ஒவ்வொன்றையும் நமக்கென எடுத்துச் சொல்லும் பொழுதுகளில் இவை எல்லாவற்றையும் நாம் கவனமாக உணர்ந்து இது என் வாழ்க்கை என்ற ஒரு உன்னதமான சிந்தனைகளோடு அதனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. 1000 பிரச்சனைகள் இருக்கலாம், 1000 வேதனைகள் இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் தாண்டிய ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது நீ எதையுமே யோசித்து இனிமேல் வருந்தி கொண்டிருக்க வேண்டாம். நான் வருகின்ற காலம் முழுக்க முழுக்க உன்னுடைய சிந்தனைகள் எல்லாவற்றையுமே நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு முறையும் இந்த வாழ்க்கை தரக்கூடிய அனுபவங்களை நாம் முழுமையாக அனுபவிக்க வேண்டும் என்பதனை மறக்காதே. கந்தனிருந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் நீ முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும். உனக்கான காலங்கள் உனக்கு ஒவ்வொன்றையும் தெளிவுபட உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. நான் எதை சொல்வதாக இருந்தாலும், எதை நடத்துவதாக இருந்தாலும் உன்னிடத்தில் முதலில் நான் சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஏன் தெரியுமா? எப்பொழுதுமே நாம் எடுத்த முடிவில் ஒருபோதும் மாற்றக்கூடாது. நமக்கு இதுதான் என்ற ஒரு முடிவு எப்பொழுதும் நமக்குள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நம்மை சுற்றி நடக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் நாம் எப்பொழுதும் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். எதையும் எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் நாம் ஒவ்வொன்றையும் தொலைத்து கொண்டிருப்பதை விட நம்மை சுற்றி நடக்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ கவனமாகவே தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. தேவையில்லாத எல்லாமும் நம்மை தேடி வரும் பொழுது இந்த வாழ்க்கையில் இனி நமக்கு தேவையான விஷயங்களை நாம் சரியாக பெற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. கந்தனுக்கு வேண்டியது எல்லாமும் ஒன்றே ஒன்றுதான். என் பிள்ளையின் மனதில் இருக்கின்ற சந்தோஷம், என் பிள்ளை தனக்கானதை பெறுகின்ற மகிழ்ச்சி, எப்பொழுதும் முகத்தில் புன்னகை, தன்னை ஆட்டி படைத்த துன்பங்களை எல்லாமும் கடந்துவிட முடியும் என்ற நம்பிக்கை, உன் மனது யோசிக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் திறமை என்று, இப்படி ஒவ்வொன்றையும் நீ கவனமாக புரிந்து கொண்டாலே அது போதும். நான் இருப்பதை உனக்கு நிச்சயமாக சரியாகவே உனக்கு உணர்த்தி விடுவேன் என்பதனை அந்த இடத்தில் நீ புரிந்து கொள்வாய். சில காலமாகவே கந்தனின் வேலையும் மயிலையும் நீ அடிக்கடி கண்டு கொண்டிருக்கின்றாய். கந்தனின் வேல் உன்னுடைய மனதில் இருக்கின்ற அந்த தேவையற்ற குழப்பத்தை தீர்க்கிறது என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்கிறாய் அல்லவா? உன்னோடு நான் இருப்பது இனி எந்நாளும் உனக்கான சந்தோஷத்தை
உன் வசமாக எடுத்துச் சொல்வது என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த நேரங்கள் அத்தனையையும் நீ கவனமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த தருணங்களை முழுக்க முழுக்க நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இதுவரையிலும் என் பிள்ளை நீ யோசித்த உன்னுடைய யோசனைகள் எல்லாமுமே உன்னை இனிமேல் ஆனந்தப்படுத்தட்டும். என் தங்கமே, செவ்வாய்க்கிழமையினுடைய நாள் கந்தன் உன்னை தேடி வந்து ஒரு விஷயத்தை நடத்த முடிவெடுத்து விட்டால் அதன் பிறகு அதை யார் நினைத்தாலும் தடுத்து நிறுத்த முடியாது. யார் நினைத்தாலும் அதை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் விட்டுவிட முடியாது. சந்தோஷமான ஒரு நேரத்தை என் பிள்ளைக்கு கொடுக்க எத்தனை வாய்ப்புகள், எத்தனை யோசனைகள், எத்தனை சிந்தனைகள், எத்தனை காலங்கள், எத்தனையோ தருணங்களை தாண்டித்தான் இதுவெல்லாமும் உன் வாழ்க்கையில் நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது இப்பொழுது எல்லாம் என் பிள்ளைகள் நீ ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் காலங்களில் நீ அத்தனையிலும் முழுமையான விஷயங்களை சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்பொழுதும் போல உன் தைரியத்தை நான் உனக்கு எடுத்துச் சொல்ல வருகின்றேன். உனக்கான நேரத்தை நான் எப்பொழுதும் உன்னிடமே தந்துவிட எண்ணுகின்றேன். எங்கும் எதையும் என் பிள்ளை இனிமேலும் நீ தொலைத்துவிட்டு கலங்காதே. யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் உன் அன்பை உனக்கு நிறைவாக கொடுக்க என்றும் நான் வருகிறேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். நான் இருக்கும் பொழுது உன்னை சுற்றி எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள். கந்தனின் அருளோடும் ஆசிகளோடும் உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதுமல்லவா? அப்பன் முருகன் நான் நினைத்ததை நினைத்த மாத்திரத்தில் உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் நான் நல்லபடியாகவே நடத்தி தந்து உன்னை வாழ வைக்கும் இந்த காலம் இனி எதையும் என் குழந்தை நீ தள்ளிவிடாதே. முயற்சி செய், முன்னேற முடியும் என்று நம்பு. எல்லாமும் நமக்கு சரியென்று நீ உணர்ந்து கொள். சுற்றி இருப்பது எல்லாவற்றிலும் நம்மால் இந்த வாழ்க்கையை மீட்டுவிட முடியும் என்று நீ உறுதியாக உணர்ந்து விடு. இது நாள் வரையிலும் நீ சந்தித்த எல்லா பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளியை நம் அப்பன் நமக்கு வைப்பான் என்பதனை தெரிந்து கொள். அத்தனையையும் கடந்துவிட்ட ஒரு நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை மேலும் மேலும் பல ஆச்சரியங்களையும் பல வெற்றிகளையும் உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நினைத்தது போல இல்லை, இந்த வாழ்க்கை அவ்வளவு சுலபமானது இல்லை. உன்னோடு உடனிருக்கும் இந்த காலங்களை எல்லாமும் உனக்கென்று வகுத்து கொடுக்கும் நேரம் இது என்பதனை நீ மறந்து விடாதே. சந்தர்ப்ப சூழ்நிலைகளினால் என் பிள்ளை நீ இழந்து விட்டதை எல்லாமும் இனிமேலும் எண்ணி கலங்காதே. உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்பினால் அது போதும். உனக்கு நடக்கும் விஷயங்களை நீ ஒவ்வொன்றையும் கவனமாக புரிந்து கொண்டால் அது போதும். இனிமேலும் என் குழந்தை தான் நினைத்த விஷயங்களுக்காக தன்னை எப்பொழுதும் ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த நாளும் உன்னை தொடரும் இந்த உண்மைகள் முழுக்க முழுக்க உன் வெற்றியை உனக்கு எடுத்து சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது இனிமேல் என் குழந்தைக்கான தேவைகள் ஒவ்வொன்றையும் நான் நிச்சயமாக உன் வசமாக்கி கொடுக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். சந்தர்ப்பங்களும் இந்த சூழ்நிலைகளும் உன்னை தெளிவுபடுத்தி கொடுக்கட்டும். எந்த நிலையிலும் உன் வெற்றிக்காக நீ உழைத்திடு. முடியாதது என்று இங்கு எதுவுமே கிடையாது. இனி நடப்பது எல்லாமும் உனக்கு நல்லதையே சொல்லும் என்பதனை தெரிந்து கொள். கந்தன் இருக்கிறேன் என்றும் என்றென்றும் உன்னோடு. உனக்கான நேரங்களை உன்னிடம் ஒப்படைத்து விட. செவ்வாய்க்கிழமையில் ஒரு அதிசய நிகழ்வு நடக்கும் என்று இன்றே சொல்லிவிட்டேன் என்றால் நீ நம்பிக்கையோடு அடியெடுத்து வைத்து விடு. உன்னால் நிச்சயமாக நல்ல நல்ல காரியங்களை எல்லாமும் இந்த வாழ்க்கையில் நடத்த முடியும்
என்பதனை நீ மறந்து விடாதே. எதையுமே நீ யோசித்து இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒன்றை சரியாக பெற்றுக்கொள்ள முன் வந்துவிடு. வேல்வேல் முருகா, வெற்றி வேல் முருகா.